ச்சே. என்ன அப்புறம் என்ன? எனக்கு அவசரமா போகணும். பாத்ரூம் இல்லையே, ரூம்குள்ள தானே இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் கால நேரம்லாம் பார்க்க முடியாது. வீடு கட்டும். இல்லையே. அதுவும் இல்லாம அந்த நேரத்துல வீடு இதுக்கு தான் சாப்பிட்டு அதிகமா தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்றது. ரவி, ரவி. சரி, மனோஜ் ரூம் கதவை தட்டு. மனோஜ், ரோகிணி, கொஞ்சம் கதவை திறங்களேன். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க அந்த ரூமாவது திறக்கறாங்களான்னு யாரு? பாப்போம். முத்து சவாரி போயிடு வந்து டயர்டா இப்பதான் தூங்கிட்டு இருப்பான். அதுவா? அது ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணாம இருக்குங்க. அப்பா, இப்பலமே பாத்தீங்களா? ஆனாலும் பாத்ரூம் இதுக்கு தாங்க நான் சொன்னேன், முத்துவையும் மீனாவையும் தனியா அனுப்பிடலான்னு. சரி, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் கேட்டேன், முத்து மீனா விஷயத்துக்கு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? தான் இருக்கும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவங்கள ஏன் அனுப்பணும்? 3 ரூம்லயும் போணுமா? ஆமா விஜயா, நானும் நீயும் வெளியே வீடு பார்த்து குடி அதெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது. உங்க ஊருக்கா? ஆமா, அம்மாவும் கூப்பிட்டே இருக்கு. பசங்களும் மருமகளும் இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க யார்? அடுத்த மாசம் 10,000 கூட கொடுக்கலாம், இல்ல 20,000 கூட கொடுக்கணும். அவ்வளவுதானே. நாம வழக்கமா இனிமே வாரம் வாரம் நம்ம போலாம். இதுக்கெல்லாம் நீ அவளை அறிமுகப்படுத்தி வச்சேன்.